ஒரு கிராமத்தில் பயங்கரமாக ஓவர் திங்கிங் இருக்கிற ஒரு பையன் இருந்தான். நாள் பூரா எதையாவது ஒன்று நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறது, இல்லை அவன் பண்ண ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை யோசித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறது அவனோட பெரிய ப்ராப்ளமே. இதனாலேயே எந்த ஒரு ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிறதுக்கு அவனால் முடியறதில்ல. எப்போவுமே மைண்ட் டிஸ்டர்ப்டாகவே இருப்பான். இதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட் ஒரு நாள் அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. பக்கத்தில் ஒரு ஜென் இருக்கார், நீ போய் அவரை பாரு, உனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் அவர் சொல்லுவார் அப்படின்ட்டு. இந்த பையனும் அந்த ஜென்னை தேடி போய் தன்னோட ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எல்லாத்தையும் அமைதியாக கேட்டு அந்த ஜென் என்ன பண்ணுறாருன்னா, எதுவுமே பேசாமல் அமைதியாக அவரோட மொனாஸ்ட்ரோக்குள்ளே போயிடுறாரு. என்னடா இவர் பாட்டுக்கு போயிட்டாருன்னு அந்த பையன் யோசிச்சுட்டு இருக்கும்போது மொனாஸ்ட்ரோக்குள்ளேருந்து ஒரு மண் பாத்திரத்தால் செய்யப்பட்ட டம்ளர் எடுத்துகிட்டு வர்றாரு. இதை கொண்டு வந்து அந்த பையன்கிட்ட இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பையனும் சரியாக தெரியல, ஆனாலும் ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அந்த ஜென், இந்த மண் பாத்திரத்தால் செய்யப்பட்ட டம்ளரில் நான் தண்ணி எடுத்து கொஞ்ச நேரம் என் கையிலேயே பிடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் இதை கேட்டுட்டு பெருசாக எதுவும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஜென் மறுபடியும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. 1 மணி நேரத்துக்கு இதே மண் பாத்திரத்தை நான் இப்படியே கையில் பிடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன், கண்டிப்பாக கை வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் சென் கேட்குறாரு, இதை ஒரு நாள் பூரா இப்படியே நான் தொடர்ந்து பிடிச்சிட்டு இருந்தால் என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட அந்த பையன், கை பயங்கரமாக வலிக்கும், மசில் எல்லாம் ரொம்ப வலிக்கும், வேறு ஏதாவது கைக்கு பிரச்சனை வந்தாலும் அதிசயப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கை வலியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சென் கேட்டதுக்கு அந்த பையன் சொல்லுவார், இதில் என்னங்க சந்தேகம், அந்த டம்ளரை நீங்கள் கீழே வச்சிட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஜென்னும் இதை தான் நான் சொல்கிறேன், நீ நாள் பூரா உன்னோட ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் மிஸ்டேக்கையும் நிரந்தரமாக இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது அதிகப்படியான வலியை தான் உனக்கு கொடுக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, மிஸ்டேக் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யோசிக்கணும் தான், ஆனால் அதை யோசித்து கவலைப்படக்கூடாது. அதனால உங்களுக்கு ஏதாவது குற்ற உணர்ச்சி இருந்துச்சுன்னா இனிமேல் அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். இல்லை அதிலிருந்து நீங்கள் புதுசாக ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் முன்னேறி போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, எல்லாருக்குமே வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை எல்லாருமே ஏதாவது தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் அதவே யோசிச்சுட்டு இருக்காமல் அடுத்தது நாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை வாடுறதுக்கு நம்ம கற்றுக்கணும்.